வீடுகளை பொறுத்தபடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா, அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா, எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர்6 இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பணியில உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நிறைய இடங்கள்ல கேட்குறாங்க, கோலி குண்டு போட்டு நம்ம பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க கேட்குறாங்க. இது உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, விவசாயம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும், பயிரோட வளர்ச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மண் இறுகி போயிருக்கும், சொட்டு கோயில உப்படைப்பு இருக்கும், மண் மேலே வெள்ளை வெள்ளையாக படியும். இது எல்லாமே கடினமான தண்ணியோடைய அறிகுறிகள். இதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் குடிக்கிறதுக்கு நம்ம ஆர்வம் போட்டுக்கிறோம். ஆனால் விவசாயத்துக்கு அந்த மாதிரி ஆர்வம் போட முடியாது. அதுக்காக கண்டுபிடிச்சி தான் இந்த கருவி. ஸோ இது உங்களுக்கு கடினமான தண்ணி, அதான் சொன்ன பார்த்தீங்களா, உப்பு சப்பை தோற்பு தண்ணியை சரி பண்ணி உங்களுடைய பண்ணை நிலங்களில், அதாவது ஆடு மாடு கோழி அது மாதிரி இடங்கள்லையோ இல்லை விவசாய நிலங்கள்லையோ அல்லது சொட்டு நீர் கோயில உப்படைப்பை தவிர்க்கிறதுக்காகவும் இந்த கருவியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ லைஃப்பில் ஒன் டைம் போட்டால் போதும், உங்களுக்கு திருப்பி வாங்க வேண்டிய செலவே இருக்காது, மெயின்டெனன்ஸ் செலவு கிடையாது. விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது சக்தி கிறிஸ்டல் மென்னீர் கருவி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விவசாய நிலங்களில் நிறைய இடங்களில் தமிழ்நாடு லெவலில் தண்ணி உப்பு தண்ணியாக மாறி போச்சு. அதாவது உப்பு சப்பை தோற்பு தண்ணீராக இருந்ததுன்னா விவசாயம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும், பயிரோட வளர்ச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மண் இறுகி போயிருக்கும், சொட்டு கோயில உப்படைப்பு இருக்கும், மண் மேலே வெள்ளை வெள்ளையாக படியும். இது எல்லாமே கடினமான தண்ணியோடைய அறிகுறிகள். இதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் குடிக்கிறதுக்கு நம்ம ஆர்வம் போட்டுக்கிறோம். ஆனால் விவசாயத்துக்கு அந்த மாதிரி ஆர்வம் போட முடியாது. அதுக்காக கண்டுபிடிச்சி தான் இந்த கருவி. இது ஒரு வெளிநாட்டு கருவி. நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம இங்கே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். 2012 நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறோம். எல்லா பயிருக்கும் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது தண்ணியில் இருக்கக்கூடிய கடினத்தன்மை, அதாவது டிடிஎஸ் உடைச்சி உரமாக மாற்றி கொடுக்கும். மண்ணை சாஃப்டாக பண்ணும், தண்ணி நல்லா பூமியில் இறங்கும். உங்களுக்கு இது டிடிஎஸை மாற்றுமான்னு கேட்டிங்கன்னா மாற்றாது. அதாவது டிடிஎஸை குறைக்காது. டிடிஎஸை குறைக்கிறதுக்குண்டான கருவி தான் ஆர்ஓ. அது ரொம்ப விலை உயர்ந்த கருவி. இது உங்களுக்கு விலை குறைவான விவசாயத்தில் பம்பு செட்டில் மாட்டக்கூடிய அளவுக்கு உற்பத்தி பண்ணுறோம். இது 5 HP 7 HP அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட 10 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது. இது ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட். இது சரிங்களா. இது நீங்கள் உங்களோட 5 HP 3 HP 7 HPன்னு வரும்போது ஒரு மோட்டருடைய ப்ரெஷர் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காகவே இந்த டிசைன் பண்ணி ஒரு மோட்டர்லையும் போட்டு மோட்டருக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அளவில் நம்ம இது மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் கேட்குறாங்க, கோலி குண்டு போட்டு நம்ம பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்குறாங்க. இது உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் ஆல்ரெடி காசு கொடுத்தா மோட்ரு வாங்குறீங்க. இது தொடர்ந்து ஒரு ப்ரெஷரில் இயங்கும் போது அந்த மோட்ரு கண்டிப்பாக பற்றி கொள்ளும். ஸோ உங்களுக்கு மோட்டரை பற்றி கவலை இல்லைன்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஏன்னா இது இன்ஜினியரிங் ஜாமெட்ரிக்கல் ப்ராடக்ட். இதுக்காகவே மனக்கட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு மோட்டருக்கும் எவ்வளோ ப்ரெஷர் வரும் தண்ணின்றதை கணக்கு பண்ணி டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நிறைய கோழி பண்ணை, மீன் பண்ணை, மாடு பண்ணை இந்த இடத்துலலாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ இதை பயன்படுத்திக்குமாறு விவசாயம் நம்மளுக்கு கேட்டுக்கிறோம். நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு கடினமான தண்ணி, அதான் சொன்ன பார்த்தீங்களா, உப்பு சப்பை தோற்பு தண்ணியை சரி பண்ணி உங்களுடைய பண்ணை நிலங்களில், அதாவது ஆடு மாடு கோழி அது மாதிரி இடங்கள்லையோ இல்லை விவசாய நிலங்கள்லையோ அல்லது சொட்டு நீர் கோயில உப்படைப்பை தவிர்க்கிறதுக்காகவும் இந்த கருவியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி சொட்டு நீர் குழாய் மேலே வெள்ளை வெள்ளையாக படியுதோ அதே மாதிரியான பிரச்சனை அந்த மண்ணுக்குள்ளேயும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு அடிக்கு உங்களுக்கு அந்த சால்ட் டெபாசிட் ஆகும்போது காங்கிரீட் போட்ட மாதிரி இருக்கும். அது மூலிமா நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் அவ்வளோ உள்ளே போய் சேராது, அந்த வேரில் போய் அடைப்பு இருக்கும், அதான் செடியோட வளர்ச்சி இருக்காது. இந்த கருவி போடுறது மூலிமா உங்களுக்கு தண்ணி சாஃப்டாகிறது மூலிமா தண்ணி நல்லா பூமியில் இறங்கும் போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உப்பை கரைக்கும். உங்களுக்கு இதை கரைக்கிறது மூலிமா வேர் நல்லா பரவும். ஆக்சிஜன் சப்ளை நிறைய இருக்கிறதால செடி கொடிகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். பூக்கள் காய்கறிகள் பழங்கள்லாம் பறித்து வச்சுக்க சீக்கிரமாக வாடாது. இது ஸ்ட்ரக்சர் வாட்டர் சொல்லுவாங்க இதில் பேர். ஓகேங்களா. இது ஃபாரின் டெக்னாலஜி தான். இது ஒருத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்ற மாதிரி வாட்டருக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது.
உதாரணமாக சொல்லணும்னா வாட்டரில் வந்து நீங்கள் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு ஸ்பூன் சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரைஞ்சி மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி வாட்டருக்குள்ளே நிறைய கனிமங்கள் இருக்குது. அதோடைய அளவுகள் மாறுபடும் போது பயிருக்கு பாதிப்பு உண்டு பண்ணுது. இந்த டிவைஸை போடும்போது பம்பு சூட டெலிவரியில் மாட்டும் போது அதை உடச்சி தயிரை கிட்டத்தட்ட மோராக கிடைக்கிற மாதிரி சொல்கிறோம். உதாரணத்துக்கு இந்த டிவைஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ லைஃப்பில் ஒன் டைம் போட்டால் போதும், உங்களுக்கு திருப்பி திருப்பி வாங்க வேண்டிய செலவே இருக்காது, மெயின்டெனன்ஸ் செலவு கிடையாது. எல்லா இடத்துக்கும் கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா மார்டாலிட்டி குறையும், கோழி நல்லா தண்ணி குடிக்கும். உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் குடிக்கிற இடத்துல இந்த கருவி போட்டிங்கன்னா 2 லிட்டர் குடியும், நல்லா டைஜஸ்ட் ஆகும், கழிச்சல் குறையும், மார்டாலிட்டி குறையும், கோழி ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஆடு மாடு பண்ணையில் கோழி தண்ணி குடிக்கல, மாடு தண்ணி குடிக்கலன்னா இந்த கருவி யூஸ் பண்ணும்போது நல்ல தண்ணி குடிக்கும் உங்களுக்கு. அது மூலிமா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பண்ணை தொழில்களில் விவசாயத்துக்கு மீன் பண்ணையில் எறா பண்ணையில் எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கோம் நம்ம இதை. ஸோ உங்களோட ஹெச்பி மோட்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும் உங்களுக்கு. ஒரு 20,000 இருந்து 60,000 இருக்குது. கருவிகள் நிறைய இருக்குது டிசைனு. உங்களுடைய பண்ணையில் என்ன ஹெச்பி மோட்ரு எவ்வளோ யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம. எல்லாமே பேஸ்டான உங்களோட மோட்டர் கெப்பாசிட்டி பொறுத்து தான். ஏன்னா மோட்டருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றது தான் மெயின் விஷயம். இதில் நிறைய பேர் சொல்கிறது, நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் சும்மா கோலி குண்டோ கூழாங்குழியோ போட்டு பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் ப்ரெஷர் கண்டிப்பாக கிரியேட் ஆகும், மோட்டர் எரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நிறைய இருக்குது. இது டெக்னிக்கல். உங்கள் மோட்டர் விற்கிறவங்ககிட்டே கேளுங்க, மோட்டருக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றது மோட்டர் சேல்ஸ் பண்ணவங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக. இது மூலிமா மோட்டருக்கு வாரண்டி கிடைக்காது உங்களுக்கு. அது பெரிய விஷயம் இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் மோட்டருக்கு வாரண்டி ஏன் போது கேட்பாங்க உங்களுக்கு. ஒரு பொருளை நீங்கள் சேர்க்கறது மூலிமா இது உள்ளே போகிற தண்ணி அப்படியே வெளியே வரணும். அதான் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ப்ராடக்ட். ஒரு மோட்டரில் 5 HP மோட்டரில் 36 லிட்டர் ஃப்ளோரைட் வெளியில் வரும். இந்த 36 லிட்டரு இத்தனை மணி நேரத்தில் பாஞ்சாதான் அத்தனை ஏக்கரை கவர் பண்ணணும். அதை நீங்கள் குறுக்கு கல் வச்சு தடுத்தீங்கன்னா மோட்டரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லாமல் குறிப்பிட்ட டைமில் அந்த ஏரியாவை கவர் பண்ணாது அது உங்களுக்கு. ஸோ 5 ஏக்கரை பாசனம் பண்ணுற இடத்துல ஒரு 3 ஏக்கரை தான் பாசனம் பண்ணணும். அப்போ அதிகமான நேரங்கள் மோட்ரு ஓடும், மோட்டருக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், கரண்ட் பில் செலவு அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்து ஒரு இன்ஜினியர் இந்த ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வித்தியாசத்தை புரிஞ்சு வாங்குங்க சொல்கிறோம் நம்ம. இது ஃபுல்லாக யூஎஸோட ஒர்க். இது உங்களுக்கு சவுத் ஏஷியன் கண்ட்ரி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்ட்ரக்சர் வாட்டர் போட்டிங்கன்னா வரும். வேர்ல்டு வைடு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரக்சர் தெரியாதெல்லாம் நாங்கள் மின்னிருக்கிற பேரில் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுடைய பைப் சைஸு 1 இன்ச்சில் ஆரம்பித்து 10 இன்ச்சு வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் உங்களுக்கு. 1, 2, 3, 4 அதாவது பைப் சைஸும் மோட்டர் ஹெச்பி மேட்ச் ஆகும் உங்களுக்கு. அதாவது 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ ஃப்ளோ ரேட்டு. நார்மலாக 1 HP பார்த்தீங்கன்னா ஒரு 14 லிட்டர் வருதுன்னா அந்த 14 லிட்டருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறோம் நம்ம. 24 லிட்டர் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஸோ எல்லாமே உங்களுடைய மோட்டர் ஹெச்பி பைப் சைஸ் இது கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 10 மாடல் கிட்ட இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது அக்ரி மாடல், அக்ரி ப்ளஸ், இது ஜம்போ. இதெல்லாம் வந்து 7 HPலேருந்து 10 HPக்கு போடுறது உங்களுக்கு. 10 HPயோட டெலிவரியோ 5 HP டெலிவரியோ ஒன்றும் கிடையாது, வித்தியாசப்படும். அதே 5 HP மோட்டர் உங்களுக்கு நாமக்கல் பக்கம் கிருஷ்ணகிரி பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கம்மியாக வரும். ஆனால் அதே 5 HP திருவாரூர் பக்கம் தஞ்சாவூர் பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் ஹீல்டு கொடுக்கும் தண்ணி உங்களுக்கு. எப்படி ரெண்டுத்துக்கும் ஒரே டிவைஸ் போட முடியாது இல்லைங்களா? அதனால் ஒரு மோட்டருக்கு ஒரு ஏரியாக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறோம் நம்ம. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம், 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, பேசிக் 20,000 ஒரு 60,000 வரைக்கும் மாடல் இருக்குது. நிறைய மானியம் இருக்குது, நிறைய பேர் ரீஃபண்ட் வாங்கி கொடுக்குறோம். முடியாத ஃபார்மர் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அது மூலிமா பதிவு பண்ணாங்கன்னா இந்த கருவி இலவசமாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு. நாங்கள் அந்த மாதிரி இலவசமாக வாங்கி போட்ட ஃபார்மர்ஸும் நிறைய நம்மக்கிட்ட இருக்காங்க. நம்மளுடைய ஸ்கீம் வந்து நிறைய ஃபார்மருக்கு ரசாயனத்திலேருந்து ஆர்கானிக் உரங்களை வந்து எஜுகேட் பண்ணுறோம். ஸோ அது மூலிமா வந்து நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய ஃபார்மருக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த கருவியும் ஸ்ப்ரேயர் மிஷின் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். மாதத்துக்கு வருஷத்துக்கு குறிப்பிட்ட ஃபார்மருக்கு இலவசமாக கொடுக்குறோம். சம்மந்தப்பட்ட தேவையில்லாத நம்பருக்கு கால் பண்ணலாம் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச்.